இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கோவை மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்து ஏமாந்தவர்கள் அந்தந்த மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளிக்கும்படி போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த மோசடியில பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? கார்த்திக், விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவையை மையமாக கொண்டு செயல்பட்ட மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் முதலீடு என்ற பெயரில் ஏமாற்றவர்களா உடனடியாக உங்களுடைய அசல் ஆவணங்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகாராக கொடுக்க வலியுறுத்தியிருக்காங்க. அதுக்கான அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பில் அதாவது இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் முதல்ல கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட போது விளம்பரம் பார்த்தால் பணம் கொடுப்பதாக கூறியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஏராளமானோர் அந்த நிறுவனத்தில் சேர்ந்தார்கள், பணத்தை முதலீடு செய்தார்கள். அதாவது MLM என்ற முறையில் இந்த நிறுவனத்தில் ஆட்கள் சேர்க்கப்பட்டதாக புகார்களும் குற்றச்சாட்டுகளும் எழுந்தது. அதன் அடிப்படையில் வரக்கூடிய மக்கள் முதலீடு செய்யும் தொகைக்கு அதற்கு சரிசமமாக பொருட்கள் கொடுப்பதாகவும் அந்த பொருட்களை சந்தையில் விற்று அதில் லாபம் பெற்றுக் கொள்ளலாம் என்று அந்த நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அந்த நிறுவனம் MLM என்ற அடிப்படையில் விளம்பரம் பார்த்தால் பணம் கொடுப்பதாக பணம் வசூலிப்பு பொதுமக்கள் பணம் வசூலித்து அதுல முறையீடு மோசடி செய்து இருப்பதாக தொடர் புகார்கள் குற்றச்சாட்டுகள் வந்ததுக்கு அப்புறம் 3 கோடி ரூபாய்க்கு மேல மோசடி செய்யப்பட்டால் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இந்த வழக்கை விசாரிக்கலாம். அதன் அடிப்படையில் தான் கடந்த ஆண்டு இந்த வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவு கையில் எடுத்தது. சுமார் 2500 கோடி ரூபாய் வரைக்கும் பொதுமக்கள் பணம் பெறப்பட்டிருப்பதாகவும் அதில் 2190 கோடி ரூபாய் வரை பொதுமக்களிடமே திருப்பி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நிறுவன தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் 118 கோடி ரூபாய் முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் 30 கோடி ரூபாய் அந்த நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் மற்றும் இடங்களை முடக்கம் பறிமுதல் செய்து வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல ஒரு புது அறிவிப்பை அந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வெளியிட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பணம் முதலீடு செய்தீர்களோ அதற்கான அசல் ஆவணங்கள், அதாவது வங்கி கணக்கு மற்றும் அந்த நிறுவனத்துக்கு எந்த வங்கி கணக்கு மூலமாக பணம் அனுப்பப்பட்டது, அதாவது ஆன்லைன் செயலி மூலமாக அனுப்பப்பட்டதா இல்ல வங்கியில் நேரடியாக கொடுக்கப்பட்டதா, அதற்கான ஆவணங்களை நேரடியாக சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல்துறை இருக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு அந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வேண்டும். இந்த நிறுவனம் கோவையை மையப்படுத்தி செயல்பட்டிருந்தாலும் கோவை மட்டுமின்றி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்கள் கிளைகளாக செயல்பட்டிருக்கு. பலாயிரம் கோடி இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கும் என சந்தேகிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் தற்போது இந்த வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவு மிக தீவிரமாக விசாரிக்க தொடங்கியிருக்காங்க. நன்றி கார்த்திக், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.